ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி அபினுக்கு வந்து அவன் பைக்குக்கு ஒரு கிராஷ் கார்டு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவன் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு இதுதான் அந்த கிராஷ் கார்டு, வேறு எதுக்கும் இல்லை. நம்ம அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு பிக் ரைடு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அவன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சர்ப்ரைஸ் காட்டுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக மூடி வச்சுருக்கேன். ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இப்படி கிராஷ் கார்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கலாம். ஓகே சார், குட் ஈவினிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டீச்சர் டீச்சர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி அபினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்எஸ் டூனர் வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிராஷ் கார்டு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அப்போ ரீசெண்டாக வந்து நான் கிராஷ் கார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கும் போது பிஎஸ் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு கிராஷ் கார்டு வாங்கி அப்போ அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி வந்து அவனுக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கிராஷ் கார்டை வந்து எப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் நான் இருக்கும்போது என்னை விட்டுட்டு எப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் கேட்டேன். அதெல்லாம் பண்ணது போது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதை பற்றி இந்த விளாக்லாம் பார்க்க போறீங்க. ஸோ சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். ஏன் ப்ரோ உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்யும் போது கூட வேர்க்காதே இப்படி வேர்க்குது? நான் வந்து நம்ம கிட்டு தானே? ஓகே, நம்ம கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிராஷ் கார்டு மாட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிராஷ் கார்டு வந்து கழட்டியாச்சு. ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்துட்டு இருந்தனால பாபி அண்ட் பாய்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை கழட்டினாங்க. இங்கே வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு கழட்டிட்டு இருக்காங்க. பட் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் ரீல்ஸ் பற்றி உழப்பிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச இல்லையா? நீ வேலை செஞ்ச இதை நாங்க நம்பணும். ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈசாலா கப் எது? அந்த பொண்ணோட ரீல்ஸை பார்த்துட்டு ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு இல்லையா? இந்த பொண்ணுங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. சூப்பரா பாபி, உன்னோட டெடிகேஷன் லெவல், பாபியோட டெடிகேஷன் லெவல் வேற லெவல்ல இருக்கு. எப்படின்னு கேளு. பாரு, ரோட்ல கூட சமணங்கால் போட்டு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாத்தியா? என்னது? ஓ பாபி சூப்பர்ரா. பாய்ஸ்க்கு வந்து எந்த டூல்ஸுக்கு எதை போட்டு கழட்டணும்னே தெரியல. இப்போ ஒரு சீஃப் டெக்னீஷியன் நான் இறங்கிட்டேன். சரி நான் கழட்டுறேன். எனக்கு இங்க ஃபிளாஷ் அடிங்கடா, கண்ணு வேற தெரியல. அது சுத்தாது மகனே. இருடா உனக்கு இதை கழட்டணும் அவ்வளவுதானே. 13 போடுவான், திரும்ப 14 போடுவான், திரும்ப 13க்கு மாத்து. நீ எனக்கு கொஞ்சம் கேப் கொடு. நீ என்ன பண்ணணும்? நீ இந்த இடத்த விட்டு மாறு கொஞ்சம். சம்பளங்கால் நம்மளால போட முடியாது. நான் என்ன சொல்றது, கொஞ்சம் அடிக்கணும்டா. ஏன்னா இந்த 2 கேப் இருக்கு இல்லையா, இந்த 2 கேப் வந்து பெருசாயிடுச்சு. ஒரு நாள் சும்மா தான் கொண்டு இருந்தேன் போனை பார்த்துட்டு. இவ்வளவு கஷ்டப்படுறமே வந்து ஹெல்ப் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது பாபி. ஆனா உண்மையை சொல்றேன்டா பாபி, உனக்கு வந்து வேர்வை சிந்துறத நான் இன்னைக்கு தான்டா பாக்குறேன். எங்க கோயில் திருவிழாடா பக்கத்துல அன்னதானம் போடுறாங்க. நைட்டு டின்னர் அங்கதான்டி. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டா புத்தி வருமா? அப்ப கண்டிப்பா என் தம்பி சாப்பிடணும்னு நினைக்கிறேன்டா. அவன்லாம் அன்னதானம் புத்தியே வர மாட்டேங்குதுடா. நீ உன்னோட உதவிக்கு நன்றி. நான் பாத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்களா, நான் வந்து ஒரு அச்சாரம் போட்டு கொடுத்தனாலதான் பாபி வந்து லூஸ் பண்ணிருக்கான். இல்லைன்னா பாபி என்ன பண்ணிருப்பான், கழட்டவே முடியலடா, ஏதாவது அந்த டூல்ஸ் இருந்தா தான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்டா பாபி என்னைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பழகடா பாபி. இருக்கிறத விட்டுட்டு நீ பறக்க ஆசைப்படுற. பாத்தீங்கன்னா இப்பவும் இந்த சைடு வந்து பாபியால கழட்ட முடியல. அதனால நான் தான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன். பாபி ப்ளீஸ் மூவ், ஐ கிவ் ஹெல்ப் ஃபார் யூ. குடு எந்த இப்படி உட்காந்து ஹவு ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். நாங்க பிறவிலே நாங்களாம் வந்து பைக் டாக்டர்ரா. ஒண்ணுடா உனக்கு புள்ள பைக் டாக்டராமா? வண்டி ஓனர்ங்க தெரியாம சொல்றேன். வலிக்குதா? அப்ப இவ்வளவு நேரம் நானும் பாபி போட்டு தட்டிட்டு இருந்தேன். ஏன் பாபி அப்ப வலிச்சிருக்கேன் உனக்கு? என் வண்டி எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கும். காட்டிய கரெக்ட் மாதிரி எவ்வளவு பெரிய ஓட்டம் வச்சிருக்கேன் இதயத்துல. வலிக்குது இல்லையா? நெஞ்செல்லாம் குத்தி குத்தி அப்படியே ரத்தம். ரைட்ரா. சரி ஓகே, இப்போ கிராஷ் கார்டு எடுத்துட்டு வா. போ மாட்டேன். அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கை கால் இவன் என்னடா இவன் பினிஷிங் சரியில்லையேடா. இதான் வந்து அந்த கிராஷ் கார்டு. இந்த கிராஷ் கார்டு தான் வந்து நம்ம வந்து சர்ப்ரைசிங்கா மாட்ட போறோம். ஓனருக்கு தெரியாம சர்ப்ரைஸா மாட்டோம்.
டேய் 10 ரிங்ஸ் எடுத்துட்டு வாங்க பாய்ஸ். 10 ரிங்ஸ். ஓகே. இன்னைக்கு யாரு இன்னைக்கு ஹெல்ப்பர்? இன்னைக்கு எனக்கு ஹெல்ப்பர் வேணும். தம்பி ஃபிளாஷ் எனக்கு வேணாம் தம்பி. இந்த 2 வயசான 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேணா ஃபிளாஷ். சரியா? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இது 2 தானே கழட்டணும். இதுக்கு சம்மந்தமே இல்லாம எதுக்கு என்ன வெல்டிங் அடிச்சு இதை எடுத்துட்டு வர சொன்ன? இதுக்கு நான் வேலை மெனக்கிட்டு என் லஞ்ச் பிரேக்ல போய் இதை கழட்டிட்டு வந்தேன். இதை கழட்டவே வேணாம், அது தேவையே இல்லாம அதை கழட்டிட்டு நான் என்ன சொல்றேன்னா ஒயிட் கிளாம்ப் வந்து கழட்ட வேணாம். ஏன் சொல்றேன்னா இன்ஜினை வந்து தாங்கி பிடிக்கிற அந்த ஒயிட் கிளாம்பு, நீங்க ஒயிட் கிளாம்பை கழட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்ஜின் கழட்டு வந்துருந்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கலெக்ட்னாதானே இந்த ரெண்டு ப்ளேஸ் பண்ண முடியும். ஒயிட் கிளாம்ப்ல மாட்டி சரி வெளியில தான் இந்த போல்ட்டை கொடுக்கணும். நீ நல்லா இந்த இன்னொரு வெல்ட் அடிக்கணுமா? நான் பஜாஜ் சர்வீஸ் அட்வைசரா வந்திருக்கேன். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. டேய் நான் கேடிஎம் சர்வீஸ் அட்வைசரா? பாருங்க அதுதான். ஓகே நீ குடு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒயிட் கிளாம்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா என்ஜினை புடிச்சு நிக்கிறதுக்கு. அதனால கரெக்ட்டா டேக். இந்த கிராஷ் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எப்படி இது இல்லாம இவ்வளவு நாள் வண்டி ஓட்டிட்டு இருந்தா? கிராஷ் கார்டோட எடுத்து சிரிக்கிறா. இல்ல பாபி நீங்க பிரிங்க, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பிரிங்க 2 பேரும். நான் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன், இது எப்படி தெரியுமா இது பண்ணலாம்? ஒரு பிளேட் எடுத்து கடன்னு இப்படி போட்டீங்கன்னா கோடு விழும். அது முக்கியம். ஆனா கட்டு ஆயிரும். டேய் யாரு லெஃப்ட் கழட்டுறீங்க அதை சொல்லுங்க. நான் தான் கழட்டிட்டு இருக்கேன். ஓகே பாபி நீங்க கழட்டுங்க லெஃப்ட். அவன் நாளைக்கு கழட்டி முடிச்ச மாட்டமா கழட்டி. பிளேட் இல்லையா பாபி? ப்ரோ அதெல்லாம் கிடைக்கல ப்ரோ. பிஎஸ் கலர் பவுடர் ஃபினிஷிங் பெயிண்டிங் குவாலிட்டி பாத்தீங்களா? இதுக்கு பேர் கிட்டு, இந்த வண்டியோட பேர் கிட்டு. நான் இதுன்னு சொல்லாதீங்க, அவன் சொல்லுங்க. ஆனா இவன் வச்சது கிட்டு, நான் கூப்பிடுவேன் அவனை புட்டு. இது கிட்டு மாமா, இது சூசி மாமி. மாமி தான்டா அவன். சூசி அப்படியே. நீங்க இப்படி வெளிய விட்டுட்டீங்கன்னா பாட்டி இப்படியே போயிருக்கும். வண்டிக்கு அங்கிட்டு பார்டர்ல போறாங்கடா. ஒரு 2 பேத்துக்கு இந்த பிரிக்கிற காம்படிஷன் வச்சு நீ தான் பாபி ஜெயிப்ப. பிரிக்கிற காம்படிஷன் நீ தான் ஜெயிப்ப. பொறுமையா பிரிங்க, பிரச்சனை. போய் பொறுமையா அங்க உட்காந்து பிரிச்சுட்டு அப்படியே வா. ஏன்னா பாரு இவன் கடைசி வரைக்கும் இங்கே உட்காந்து பிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு மாட்டியே முடிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இங்கே ஒரு 2 பிளாஸ்டிக் பீஸ் இருக்கு. அதுதான் வந்து நம்ம எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். நாய்ஸ் வரக்கூடாது. இதெல்லாம் ஒயிட் கிளாம்ப் ஓகேவா பாபி? அப்போ வந்து இந்த 2 ஒயிட் கிளாம்ப் நான் பண்ணி போறாங்கன்னு சொல்றது கேளு. கிராஷ் கார்டு இதெல்லாம் போட்டா அப்படின்னா இம்பாக்ட் ஆகும். டேங்க்ல போய் தொடும். அடிக்கும். மாடிக்கு குறிப்பிட்ட எம்எம் தான் கேப் இருக்கும். இது ஒரு வரல் கேப் கூட இருக்காது. அப்ப டேங்க்ல அடிச்சிச்சுனா உனக்கு ஒரு 4000 செலவு வச்சிரும். அது அப்ப என்ன பண்ணனும்? டேங்க் கழட்டி வச்சு ஓட்டணும். என்னடா வேலை செய்யும்போது இங்கிட்ட ஒருத்தங்க போறாங்க அங்கிட்ட ஒருத்தங்க போறாங்க. விக்கி நீங்க தான் விக்கி, இங்க வா. டே விக்கி நான் பின்னாடி திரும்பி பாக்குறான்டா. இந்த கிராஷ் கார்டை தூக்குடா. இல்ல இது விக்கி மட்டும் பாரு. அது வந்து அந்த இடத்துல வந்து சவுண்ட் வராது, நாய்ஸும் வராது, வைப்ரேட் ஆகும். ஏய் புட்டா போடா அங்கிட்டு போடா. டேய் இவனை யாராவது துரத்தி விடுங்கடா. அவன் மாட்டல, அவனுக்கு லூவியில தான் மாட்டி. இது வேற ஒண்ணு இடையில வந்துட்டு இருப்பாங்க. ப்ரோ கொஞ்சம் ஓரமா போங்க. அவர் கூப்பிடுறேன் ப்ரோ. சின்சியரா யாரோ லேடிஸ் பண்றீங்களா? இதெல்லாம் மாட்டுறது வினு தான் கரெக்ட். இல்லடா இன்னும் ஆக்சுவலா என்னன்னா அவன் ஆள் மனசுல யாரோ உனக்கு வந்து ரைடர்னு யாரோ சொல்லிருக்காங்க. நான் சொன்னதுக்கு தான் இன்னும் உட்காந்து என் உசுரை வாங்குறீங்க. ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டுக்கு வந்துட்டு 2 சைடு கிராஷ் கார்டு வந்து மாற்றியாச்சு. பட் வந்து சில பல சொதப்பல் வந்து வண்டியில் நடந்தனால எங்களுக்கு இவ்வளோ நேரம் டிலே ஆகிருச்சு. ஏன்டா டிலே ஆயிடுச்சா இல்லையா? டிலே ஆனதுக்கு யார் காரணம்? டிலே ஆனதுக்கு யாரு காரணம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவர் மூஞ்சியை காட்ட மாட்டார். அவர் இவர் தான். இவர்னாலதான் சரி கிராஷ் கார்டு மாட்டியாச்சு. இனி வந்து பகல்ல வந்து பார்த்தாதான் தெரியும். அது இல்லாமல் ஒரு லாங் ரைடு அடிச்சாதான் இந்த கிராஷ் கார்டு எங்க சத்தம் வருது, எங்க வைப்ரேஷன் வருது, எங்க நாய்ஸ் வருது, இது எப்படி இருக்குன்னு தெரியும். இது வந்து வண்டியே கிடையாது சரிங்களா? இரும்பு கடையில சாத்த வேண்டியது இங்க வந்து நிப்பாட்டி இங்க மாட்டிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ராவா இரும்பு மாட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இதை கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா வெயிட் செய்யறோம், அவ்வளவுதான். இந்த வண்டி 1000 அடிக்க போகுது.
ஆல் இந்தியா ரைடு ஆல் தமிழ்நாடு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆல் இந்தியா அவினாஷியை தாண்டாது. ஆல் இந்தியா வரைக்கும் தள்ளிட்டே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவினாஷியை தாண்டாது இப்பே சொல்லிட்டேன். நட்டு போட்டு மாட்டோம்னா எல்லாம் என்எஸ்ல போய் விழுந்தவன் தான் ஓட்ட தெரியாது. அது வந்து கேமராமேன். ஆட்டோவே கவுந்து அது வந்து கேமராமேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து மாட்டியாச்சு. ஸோ வந்துட்டு வண்டி எப்படி இருக்குன்னு தெரியல ஆப்வியஸாக. பகலை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பகலை பார்த்துட்டு அடுத்தது வந்து மேக்ஸிமம் ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டேன் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இத்துடன் இந்த விளாகில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா. இது நமது பாய்ஸ். எல்லாரும் பாய் சொல்லுங்க. ஏண்டா பாய் சொல்லுடா, பாய் கையில காட்டுறா பாய் அப்படின்னு இருக்கு. இந்த முட்டை வாங்கிட்டு போக சொல்லுங்கடா. முட்டை ஓரமா போ, கொஞ்சம் ஓரமா நில்லு. டேய் கொஞ்சம் ஓரமா நில்றா. டேய் கொஞ்சம் ஓரமா நில்லு, அப்பதான் உனக்கு பிஸ்கட் தருவேன். பத்தியா இல்லையா நம்ம சொன்ன வண்டி கேர்ள்ஸ் ஹி ரெஸ்பெக்டிங் டா, நோ ரெஸ்பெக்ட் ஃபார் பாய்ஸ் டா.